2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. மேலேயே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமா இருக்கும். வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போறோம். சேப்பங்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 5 நிமிஷத்துல நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் பண்ணிடலாம். இது மாதிரி ஈஸியா பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். கிறிஸ்பியா வர்றது மட்டும் இல்ல, நம்ம இதுல சேர்க்கிற பொடியும் வந்து சேப்பங்கிழங்குல அழகா கோட் ஆகி மேல ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதம், வத்த குழம்பு சாதம், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கம்மி எண்ணெயில ரொம்ப குவிக்கா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம இட்லி பாட்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா குழ குழன்னு ஆயிடும், அப்புறம் சரியா ரோஸ்ட் ஆகாது. வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடு ஆற விட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை போல ரவுண்ட் ரவுண்டா இந்த திக்னஸ்ல கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாமே போயிட்டு இதை போல ட்ரை ஆயிடும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் தாராளமா கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுக்க சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேம்ல இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடிகனமா இருக்கிற கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடும். ஹை ஃப்ளேம்லயே இது கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணும்போது கலர் வந்து நல்லா பிரைட்டா வரும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சேப்பங்கிழங்க விட்டு விட்டு இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா அழகா கலர் வந்துடுச்சு, ஒட்டாமையும் வந்திருக்கு. பாருங்க, இப்பயே நல்லா 50% ரோஸ்ட் ஆயிடுது, மொறு மொறுன்னு வந்துடுது. இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூவிக்கலாம். கொஞ்சம் தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தூவின்றுவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுல எண்ணெய் விட்டோம் இல்லையா, அந்த எண்ணெயில நம்ம இப்ப சேர்த்திருக்கிற மசாலா பொடியும் கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடும். அதே நேரம் சேப்பங்கிழங்கையும் அழகா வந்து கோட் ஆயிடும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா கோட் ஆயிருக்கு. இது வந்து உதிரவும் உதிராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை போல ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுருவோம். அப்பதான் இந்த கிழங்கு வந்து இந்த உப்பு காரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சேப்பங்கிழங்கு பாருங்க 2 நிமிஷத்துல சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுது. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற இந்த பவுடர் எல்லாமே அழகா கோட் ஆயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருந்தது அப்படின்னா சால்ட்டை வந்து மேல தூவிடலாம். நம்ம கலந்து வச்ச பவுடர் மிச்சமாயிருக்கு அப்படின்னா நம்ம என்னைக்காவது வெண்டைக்காய் கறியோ, வாழைக்காய் கறியோ, உருளைக்கிழங்கு கறியோ எல்லாம் பண்ணும்போது மேல தூவிக்கலாம். இப்ப இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். கம்மியான எண்ணெயில ரொம்ப குவிக்கா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா சாதத்தோடையும் சூப்பரா மேட்ச் ஆகும். இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாஃப்டாவும் இருக்கு. நம்ம சேர்த்துக்கிற பொடியே வந்து இந்த கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செம டேஸ்டா இருக்கு. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த ரோஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும், அதிகமான எண்ணெய் சேர்க்க வேண்டியதா இருக்கும். அப்படிங்கறதுனாலயே நம்ம அடிக்கடி பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸி மெத்தட் பார்த்திருக்கோம். இதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண இந்த டிப்ஸை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சேப்பங்கிழங்க வந்து எப்பயுமே நம்ம தண்ணி நிறைய விட்டு வேக வைக்காம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா
ரோஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும், குயிக்காவும் ஆயிடும். வெந்த சேப்பங்கிழங்க சூடா இருக்கும் போதே அவசரமா நம்ம தோல் உரிக்காம 5 நிமிஷமாவது ஃபேன் கீழே வச்சுட்டாலும் சூடு ஆயிடும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண உடனே கூட நம்ம ரோஸ்ட் பண்ணாம அந்த கொஞ்சம் லேசான ஒரு ஈரம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே வச்சிட்டோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சேப்பங்களுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கணும். நல்லா அடிகனமான கடாயா எடுத்துனோம்னா தீஞ்சு போகாம நல்லா ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகும். ஹை ஃபிளேம்ல நல்லா திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா அழகா ஒரு கோல்டன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்றோம் இல்லையா அந்த பவுடர், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுடரை நம்ம சேர்த்து நல்லா கிளறிண்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா கோட் ஆகி சேப்பங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா பாக்கிறதுக்கே நல்லா பளபளன்னு வந்துடும். ஒருவேளை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பவுடர் மிச்சமாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற ஏதாவது கறி பண்ணும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, வாழைக்காய் கறி, இது எல்லாத்துக்குமே வந்து அது நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.